ஹலோ ஆல், அக்ஷயாஸ் லேர்னிங் சென்டருக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். ஆடியோ வீடியோ எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி சாட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் நானும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ செக். ஓகே, இஸ் ஆடியோ வீடியோ கரெக்ட்? ஸோ உங்களுக்கு கிளியரா ஆடிபிளா எல்லாமே கேக்குதா? ஓகே ஃபைன். ஓகே ஓகே, ஸோ சின்ஸ் வி ஹாவ் 1 hour டைம், நானும் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட இந்த சாட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அதுல நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து குவிக்கா ஒரு கிளான்ஸ் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிக் கிளான்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். டெஃபினெட்லி இட் பி யூஸ்ஃபுல் ஃபார். ஓகே ஃபைன். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரேஷனல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ரேஷனல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களோட ஸ்மாலர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை ஒரு குவிக் கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 அதுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது தான் we call it as natural numbers. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நார்மலா ஒரு கவுண்ட் பண்றோம் அப்படின்னா we start counting from 1 to 3, right? ஸோ அதனாலதான் அது பேர் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா 0, 1, 2, 3 கவுண்ட் பண்ண மாட்டோம். we start from 1. ஸோ they are called as natural numbers. அடுத்த கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா இப்ப நம்பர் அப்படின்னா ஜீரோவும் ஒரு நம்பர் தான் அப்படிங்கறதுனால ஜீரோவையும் இந்த நேச்சுரல் நம்பருங்கிற கேட்டகரியில இன்க்ளூட் பண்ணி புதுசா ஒரு கேட்டகரி கொண்டு வந்ததுதான் என்னன்னா ஹோல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டீஜர்ஸ். ஓகே, இப்ப நம்பர்ஸ் அப்படின்னா வெறுமனே பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இல்லையே, நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கு, ரைட்? சோ அத ஒரு புது கேட்டகரியில கொண்டு வந்ததுதான் என்ன அப்படின்னா இன்டீஜர்ஸ். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஆரம்பிச்சு 0, 1, 2, 3 அதாவது எல்லா நம்பர்ஸுமே ஓகேங்களா, நெகட்டிவ், பாசிட்டிவ் விச் இன்க்ளூட் 0 ஆல்சோ, அத வந்து நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த 3 கேட்டகரி. ஓகே, சோ அப்ப ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதுல எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஹோல் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வருது. பட் when it comes to fraction type, for example 1/2, -5/3, -8/7 or something like that, இந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரியில கொண்டு வந்தாங்கன்னா அந்த கேட்டகரி பேர் தான் என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, சோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா when a number can be expressed in the form of p/q, where pq இருக்குல்லையே, அந்த pq இது ரெண்டுமே வந்து நம்ம இன்டீஜர்ஸா இருக்கலாம். மேல இருக்கிற பியும் இன்டீஜரா இருக்கலாம், கீழே இருக்கிற கியூவும் இன்டீஜரா இருக்கலாம். பட் கியூ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 பிகாஸ் நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ்ல டினாமினேட்டர் 0வா இருந்தது அப்படின்னா that number is not defined, right? சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா we call that as rational numbers. Okay fine. சோ rational numbers அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டீஜர்ஸையும் we can call it as rational numbers, whole numbers-ஐயும் we can call it as rational numbers, natural numbers-ஐயும் we can call it as rational numbers. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கலாமா, 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அதை 3/1 ரெப்ரசென்ட் பண்ணலாம். எந்த நம்பரா இருந்தாலும் அதை ஒரு p/q ஃபார்மேட் இல்லைன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்ல நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியுதுன்னா we call them as rational numbers. அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த மாதிரி. அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ்ல வர 0 ரேஷனல் நம்பர் ஆனா எஸ், பிகாஸ் ஐ கேன் ரெப்ரசென்ட் இட் as 0/1, ரைட்? அதே மாதிரி எனி இன்டீஜர் -3/1, 5/1, all these we can represent it. when ஒரு நம்பரை நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் கீழே by 1 கூட போட்டுக்கலாம், பிகாஸ் 1 is also an integer, ரைட்? பண்ண முடியுதுன்னா நம்ம அதை வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி we call it. ஓகே, சோ அண்ட் அது இல்லாம எல்லா நேச்சுரல் நம்பரையும் I can call it as all natural numbers, we can call it as whole numbers because எல்லா natural numbers it is included in whole numbers too. அதே மாதிரி all natural numbers we can call it as integers. Okay, all whole numbers we can call it as integers.
all integers we can call it as rational numbers. So இத பேஸ் பண்ணி கண்டிப்பாவே ஒரு 1 mark question உங்களுக்கு கேட்பாங்க. is it true or false? all அப்படினாலும் சரி every நாளும் they means the same. okay, so எப்படி கேட்பாங்க அப்படின்னா all or every both means the same. all natural numbers are rational numbers அப்படின்னு கேட்டாங்கன்னா is it true or false? Yes, it is true because all natural numbers 1, 2, 3 எல்லாத்தையுமே நான் rational numbers ன்னு சொல்ல முடியும் because 2 I can represent it as 2 by 1. அதே மாதிரி like இப்படியும் கேட்பாங்க every rational numbers are integers அப்படின்னு கேட்டுட்டு is it true or false? integers true or false ன்னு கேட்டாங்கன்னா it's false, right? because எல்லா rational numberையும் நான் எப்படி integer ன்னு சொல்ல முடியும்? no, right? because 5/3 இருக்கு. is it an integer? no, right? integer na negative number, positive number and 0. but this is not an integer. so இந்த மாதிரி numbers fraction numbers இருக்குன்னா I cannot call it as integer. so this is false இந்த மாதிரி. okay, so மெயினான விஷயம் என்னன்னா first one வந்து natural number, அதுக்கு அடுத்தது வந்து whole number, அதுக்கு அடுத்த கேட்டகரி அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா integer, இதுக்கும் அடுத்த கேட்டகரி அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா that is rational numbers. okay, so இங்கே இருந்து all natural number we can call it as whole number, all natural number we can call it as integer, all natural number integers, all whole numbers are integers, all integers are rational numbers. but அப்படியே vice versa we cannot tell. இப்படி ஆப்போசிட்ல we cannot tell. that means அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க outsideல இருந்து insideக்கு we cannot tell. okay, that means it is false. so இத பேஸ் பண்ணி 1 mark questions வரும். next இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயினா உங்களுக்கு இந்த சாப்டர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் வரும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, commutative property, associative property, and the last one is distributive property. so இந்த 4 ப்ராப்பர்ட்டில இருந்து உங்களுக்கு questions கேட்கலாம். so இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 ப்ராப்பர்ட்டிலயுமே 4 ஆபரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், 4 ஆபரேஷன்ஸ்மே இதுல இன்வால்வ் ஆகும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கறதுனால நான் ரேஷனல் நம்பர் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா you just imagine as a closed box. ஓகேங்களா, இந்த closed boxோட நேம் வந்து rational numbers அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, let us take 2 numbers. 2 நம்பர் வந்து 2 rational நம்பர் எடுத்துக்கணும். 1/2 -3/2 any 2 numbers. இது ரெண்டையும் நீங்க இப்ப ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 1/2 -3/2 when we add we get it as -2/2. we also get it as இதை simplify பண்ணா ஒரு ப்ராப்பர் நேச்சுரல் நம்பரோ இன்டிஜர் நம்பரோ கிடைக்கும். பட் அகைன் இட்ஸ் when we can represent it in the form of p/q, it's a rational number, right? so 2 ஆபரேஷன் பண்றீங்க, பண்ணும்போது நீங்க உங்களோட ஆன்சருமே வந்து ரேஷனல் நம்பரா வருது அப்படின்னா it satisfies the closure property. இந்த மாதிரி நீங்களா வந்துட்டு ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர்ஸ்ல அடிஷன் பண்ணி காமிக்கணும், சப்ட்ராக்ஷன் பண்ணி காமிக்கணும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா, சோ எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூட் அப்படின்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது, அதுதான் ஜெனரல் மீனிங். சோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ a+b = b+a அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆனாலும் ரிசல்ட் சேஞ்ச் ஆக கூடாது. ஆகல அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபை காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுலயும் we should check for the 4 operations. எதுவா இருந்தாலும் 4 ஆபரேஷன்ஸையும் நம்ம செக் பண்ணணும். ஏதாவது 2 நம்பர்ஸ் இப்போ 1/2 + 3/2 = 3/2 + 1/2 ஆனு செக் பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பருக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அசோசியேஷன் ஆர் குரூப்பிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மினிமம் 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் 2 நம்பர்ஸ் இஸ் எனஃப். பட் அசோசியேட்டிவ்னாலே 3 நம்பர்ஸ் தேவை. சோ when we group 2 numbers, இதுல 3 நம்பர்ல
நான் ஃபர்ஸ்ட் 2 நம்பரை குரூப் பண்ணிக்கிறேன். ரைட் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பரை குரூப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குரூப் பண்ணும்போது என்னோட ஆன்சர் ரிசல்ட் ஷுட் நாட் கெட் சேஞ்ச். ஆகலைன்னா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை it satisfies அப்படின்னு. இதுலயும் again we have to check for the 4 operations. Okay, so this is only associative property. So brackets அதாவது grouping, first 2 numbers group பண்றேன், அடுத்ததுல last 2 number group பண்றேன். Result should not get changed. ஓகேவா? You can take any 3 values. A ஓட வேல்யூ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், B ஓட வேல்யூ ஒரு வேல்யூ, C ஓட ஒரு வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படிங்கிறது என்னதுன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். A into B plus C அப்படின்னு இருக்குன்னா இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் it gets distributed அப்படின்னா it gets expanded. அதாவது A into B plus A into C இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ A into B plus A into C அப்படின்னா so that means இந்த A வந்து it gets multiplied or it gets distributed inside the bracket. இந்த multiplication வந்து gets distributed over addition and subtraction. A into B minus A into C. Okay, so this is the distributive concept. So இதுக்கும் sometimes உங்களை prove பண்ண சொல்லுவாங்க. இதுக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே we have to take 3 numbers A B C ன்னு 3 நம்பர் எடுத்துட்டு நம்மளா prove பண்ணி காமிக்கணும். இந்த எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கிற லிஸ்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி we have some இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் 0. தட் மீன்ஸ் எந்த நம்பரோட நம்ம 0 ஆட் பண்ணாலும் we will get the same number, right? So we call that as additive identity. அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த நம்பரோட நம்ம 1 மல்டிப்ளை பண்ணாலும் you will get the same number, right? So 1 is called as இப்ப -2/5 into 1 is nothing but -2/5. So இது பேர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி and 0 பேர் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. And இதுல we have 2 concepts involved. அடிட்டிவ் ஐடென்டிட்டி மாதிரி இங்க மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியில we have multiplicative inverse and in the additive identity we have additive inverse. Okay, so additive inverse அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நம்பருடைய இப்போ நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்கன்னா you should take it as பாசிட்டிவ்ல கொடுத்திருக்காங்கன்னா you should take it as negative. additive inverse of -5/2 என்னதுன்னா it is +5/2 அந்த மாதிரி. பிகாஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்னா 0 வரணும். அதே மாதிரி இப்ப 7/3 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னதுன்னா -7/3. ஜஸ்ட் த சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் த ரெசிப்ரோக்கல். இப்ப -2/3 இருக்குன்னா இதோடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னதுன்னா -3/2 அந்த மாதிரி. அதோடைய ரெசிப்ரோக்கலை தான் we call it as multiplicative inverse. ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட்ஸும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு சம்மரி வந்து பாத்துக்கலாம். எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கிற விஷயம் தான் வந்துட்டு நீங்க இதுல பாத்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ ரேஷனல் நம்பர்ஸ் வந்துட்டு எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கிற விஷயம் தான் இதுல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஓகே, சோ இது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறது நினைக்கிறேன். சோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டிவிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அசோசியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் சப்ட்ராக்ஷனும் டிவிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல. டிஸ்ட்ரிபியூட்டிவ் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஓகே, ஃபைன். சோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி சம்ஸ் வரலாம் அப்படிங்கறத குவிக்கா பாத்துருக்கோம். ஓகே, இப்ப இதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து they will give like take A equal to -1/2, B equal to 3/5, C is equal to some 7/2 இந்த மாதிரி கொடுத்துட்டு prove the associative property for multiplication அந்த மாதிரி கொடுப்பாங்க. prove the associative property for multiplication அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க இதை prove பண்ணி காமிக்கணும்.
ஃபர்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னங்கிறது எழுதணும். அதாவது a into b into c equal to a into b into c. இதை நான் ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் LHS எடுக்கணும். LHS என்னது? a into b. So what is that? Minus 1/2 into 3/5 into 7/2. So first நம்ம bracket குள்ள இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும், ரைட்? So minus 3/10 into 7/2. So இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get us minus 21/20. அதே மாதிரி RHS அடுத்தது சால்வ் பண்ணி காமிக்கணும். RHS என்னது? minus 1/2 into 3/5 into 7/2. So minus 1/2 into 21/10. திரும்பி இதை உள்ள நம்ம வெளியில மல்டிப்ளை பண்ணும்போது minus 21/20. So LHS is equal to RHS. Hence proved. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க ஏபிசி வேல்யூ கொடுக்கலன்னா நம்மளா எடுத்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். சோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஓகே ஜஸ்ட் a minute. ஃபைன். சோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இப்ப வந்து minus 1/2 into 3/5 plus 7/5 into minus 1/2 இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? a into b plus c is equal to a into b plus a into c ன்னு சொன்னேன் இல்லையா? இதுல இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கு. அதாவது ஏதோ ஒரு நம்பர் வந்து இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் காமனா இருக்கும். So which is common? minus 1/2 is common. So நான் minus 1/2 வந்து நான் காமனா வெளியில எடுக்கிறேன்னா I will get it as 3/5 plus 7/5. அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட நான் எழுதிருக்கேன். So இப்ப இந்த காமனா இருக்கிறத நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா minus 1/2 into 3/5 plus 7/5 வரும். So here the denominator is same. So directly we can add the numerator. So 10/5 அப்படின்னு வரும். இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் and இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். So the final answer will be minus 1. ஓகேங்களா? நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோமோ அதை இந்த இடத்துல கண்டிப்பாவே we have to mention. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் நம்பர், ஓகே so what number should be added to? What number should be added to minus 4/3 to get 4/7? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா வாட் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, replace that with x. What number should be added to? So plus to minus 4/3. So minus 4/3 to get should be replaced with equal to symbol 4/7 அப்படின்னு போட்டுக்கணும். So plus into minus is nothing but minus. So x minus 4/3 equal to 4/7. x is equal to 4/7. இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரும்போது இந்த minus symbol will become positive, right? So plus 4/3. இப்போ 7க்கு 3க்கு LCM எடுத்தோம்னா 21, 12 plus 28. So that is 40/21 will be the answer. So what number should be added na? 40/21 should be added. இந்த மாதிரி questions வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா what number should be subtracted from? What number should be subtracted from minus 3/7 to get 4/3? இந்த மாதிரி questions வரும். So what number should be subtracted from அப்படின்னு இருக்கு இல்லையா? So from should come first. So minus 3/7 minus what-னா என்னது? x. To get அப்படிங்கிறது should be replaced with equal to symbol 4/3. Okay, fine. So this is the minus 3, but this is the equation form. இதை பேஸ் பண்ணி we should find the value of x. So minus 3/7 is equal to 4/3 plus x அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு x எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். That is very important. So minus 3/7 இது இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா minus 4/3 equal to x அப்படின்னு ஆயிடும், right?
So the LCM another 21 is the LCM. So minus 9 minus 28 is equal to X. 28 plus 9 அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு minus 37 by 21 is the answer. ஓகேங்களா? So இந்த மாதிரி questions and all we will get. Okay, so addition subtraction base பண்ணி இந்த மாதிரி questions வரும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா the product of two numbers is the product of two numbers is 5 by 8 அப்படின்னு கொடுத்துட்டு one of the number கொடுத்திருப்பாங்க. One of the number is 2 by 3. Find the other number. So இந்த மாதிரி questions வரும். So find the other number னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? Product of two numbers அப்படிங்கிறது என்னது? So x into one of the number கொடுத்திருக்காங்க 2 by 3 equal to 5 by 8 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x is equal to 5 by 8 divided by 2 by 3. That is equal to 5 by 8 into 3 by 2. So 5 3s are 15 by 16. So the other number is 15 by 16. So these type of sums will come. Okay. So the properties use பண்ற மாதிரி sum, distributive property, commutative property, இந்த மாதிரி properties use பண்ற மாதிரி sum, இந்த மாதிரி sums, these type of sums only will come in the first unit. Okay. So with this your first unit gets over. ஓரளவுக்கு ஒரு quick revision கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா you ask me in the chat section, I reply. நான் அதை செக் பண்ணிட்டு குரூப்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ். ஸோ ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்குள்ள போகலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி மேபி லெட்ஸ் டேக் சம் 1 minute பிரேக். நீங்களும் பிரேக் எடுத்துட்டு வாங்க. லெட்ஸ் கண்டினியூ திஸ். ஓகே, ஃபைன். Okay, fine. So let me start the session. Squares and square roots. So square number na enna first அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Square number அப்படின்னா என்னது? For example 4 square அப்படின்னு போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நம்பரை I have to multiply it 2 times. ஓகேங்களா? When the same number is multiplied twice, it is called as a square number. Okay, so this is the basic definition of square number. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 2, அதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்துட்டு 2, 3, 7, 8. இந்த 3 நம்பர்லயுமே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்குன்னா அது எண்டே ஆகாது. இட் ஓன்ட் எண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8, 7, 9, 7 இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்கன்னா இந்த நம்பரை பார்த்த உடனே அதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 7 இருக்கு. ஸோ கண்டிப்பா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இப்போ 4, 5 எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் 3ல முடியுதுன்னா இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 2, 3, 7, 8 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எண்ட் ஆச்சுன்னா that won't be a perfect square number. Okay, fine. So perfect square numbers அப்படிங்கறதெல்லாம் நீங்க மெயினா 1ல இருந்து 20 ஸ்கொயர் வரைக்கும் தரவா படிச்சிருக்கணும் 8th standard level. That is very very important. Okay, and இதை பேஸ் பண்ணி we have some tabular column. அதாவது இப்போ 1ல எண்ட் ஆகுற 1லயும் 9 1ல எண்ட் ஆகுற எனி நம்பர் அண்ட் 9ல எண்ட் ஆகுற எனி நம்பர் உடைய ஸ்கொயர் வந்து எதுல எண்ட் ஆகும் அப்படின்னா 1ல தான் எண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 41 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதோட யூனிட்ஸ் டிஜிட் வில் பி 1. அதே மாதிரி 99 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டாலும் அதோட யூனிட்ஸ் டிஜிட் வில் பி 1. ஓகே, நெக்ஸ்ட் 2, 8லயும் எண்ட் ஆகுற நம்பருடைய ஸ்கொயர் வந்து 4ல எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 3யும் 7லயும் எண்ட் ஆகுற நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர் வில் ஆல்வேஸ் எண்ட் இன் 9. 4லயும் 6லயும் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் வில் ஆல்வேஸ் எண்ட் இன் 6. 5னா 5ல எண்ட் ஆகும்.
ஜீரோல எண்ட் ஆகுது அப்படின்னா அதோட ஸ்கொயருக்கு வந்து இன்னும் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் அதோடைய டபுள் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ல எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் டபுள் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ல எண்ட் ஆகும். இப்ப ஜீரோல இப்ப ஒரு ஜீரோல முடியுது. இப்ப 40 ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர் என்னது 16, 0 ஸ்கொயர் என்னது 0 இருக்குன்னா 2 டபுள் 0 ஆகும். 400 ஸ்கொயர் அப்படின்னா 16 போட்டுக்கணும். 2 zeros இருக்கு. 2 உடைய டபுள் என்னது 4. So இங்க 4 zeros வரும். And always you will have even number of zeros. இப்போ odd number of zeros இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 or 5000 இந்த மாதிரி இருக்குனாலும் இதையும் பார்த்தோன்னே சொல்லிடலாம். It's not a perfect square number because it has odd number of zeros. So this is also very very important. Okay. And இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா odd number உடைய ஸ்கொயர் வந்து odd நம்பரை தான் கொடுக்கும். ஈவன் நம்பர் உடைய ஸ்கொயர் வந்து ஈவன் நம்பரை தான் கொடுக்கும். உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியுது. These are odd numbers, right? So odd numbers ஓட ஸ்கொயர் odd நம்பரை தான் கொடுக்கும். ஈவன் நம்பர் உடைய ஸ்கொயர் ஈவன் நம்பரை தான் கொடுக்கும். Okay, so these are some of the basics. So இந்த பேசிக்ஸ்ல நீங்க தரவா இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெயினா ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு யூ கேன் ஆன்சர் இட் லைக் திஸ் ஆரல்ஸ். இப்போ வந்துட்டு 4, 7, 3, 8 இதோடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எந்த டிஜிட்ல எண்ட் ஆகும், அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ 8ல முடியுதுன்னா அதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னது 4 அப்படின்னு யூ ஷுட் ஆன்சர். அதே மாதிரி இப்போ 9, 7, 9, 5, 4, 1 அப்படின்னு இருக்குன்னா இதோட யூனிட்ஸ் டிஜிட் எதுல எண்ட் ஆகும்னா 1ல எண்ட் ஆகும். அதாவது ஃபைண்ட் த யூனிட்ஸ் டிஜிட் ஆஃப் இட்ஸ் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. கொடுத்துட்டு இஸ் இட் ஸ்கொயர் நம்பர் ஆர் நாட் அப்படிங்கறது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் யூ கேன் கெட் இன் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ தீஸ் ஆர் இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி யூ வில் கெட் சம் சப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் when you add, அதாவது consecutive triangular numbers. When you add consecutive triangular numbers, you get a square number. So consecutive triangular numbers என்னது, consecutive என்னது பக்கத்து பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரையாங்குலர் நம்பர்னா என்ன, ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்ப வந்து 1 அப்படிங்கறது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாட், அடுத்த ரோல எக்ஸ்ட்ராவா இன்னொரு டாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு ரோலையும் ஒரு டாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். 1, இதுல 2 dots, இதுல 3 dots. So next rowல 4 dots. So 1 is a triangular number, 3 is a triangular number, 1, 2, 3, 4, 5, 6. 6 is a triangular number, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So இந்த 1, 3, 6, 10 இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பக்கத்து பக்கத்துல இருக்கிற 2 ட்ரையாங்குலர் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா we will get a perfect square number. 1ஐயும் 3யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 4, ரைட்? இட்ஸ் a perfect square number. 3ஐயும் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 9. இட்ஸ் ஆல்சோ a perfect square number. 6ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணோம்னா 16. So this is the first property of square numbers. When we add 2 consecutive triangular numbers, we will get a square number. Okay, அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா 2 ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகே, 2 ஸ்கொயர் நம்பருக்கு நடுவுல how many numbers lies between, அதாவது 2 ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு நடுவுல how many numbers it has between அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 ஸ்கொயருக்கும் 6 ஸ்கொயருக்கும் நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் வந்து தெரியும். 5 ஸ்கொயருங்கிறது 25, 6 ஸ்கொயருங்கிறது 36. ஸோ அதுக்கு நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குங்கிறத உங்களால கவுண்ட் பண்ணி கூட சொல்ல முடியும். பெரிய பெரிய நம்பர்ஸ்க்கு கஷ்டம். ஸோ அதுக்கு we have a formula called as 2n. இதுல n அப்படிங்கிறது என்னன்னா this is n square and this is n plus 1 square. So 2 பக்கத்து பக்கத்துல 2 consecutive square numbers is also very very important. 2 பக்கத்து பக்கத்துல இருக்கிற 2 ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா 2n. இங்க n அப்படிங்கிறது 5, n plus 1ங்கிறது 6. 2n என்னது 2 into 5
So இது ரெண்டுத்துக்கும் நடுவுல there are 10 numbers in between them. இப்போ 12 ஸ்கொயருக்கும் 13 ஸ்கொயர் they two are nearby, right? So 12 ஸ்கொயருக்கும் 13 ஸ்கொயருக்கும் நடுவுல எவ்வளவு ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா 2 into 12 that is equal to 24. So the formula is nothing but 2n. இப்ப 32 ஸ்கொயருக்கும் 33 ஸ்கொயருக்கும் நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னா 2 into 32 that is equal to 64. எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறதுதான் வந்து சொல். ஒரு ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு நடுவுல we have 2n natural numbers lying between them. This is the second property. Third property என்னதுன்னா sum of first n consecutive numbers. Okay, the sum of first n consecutive odd numbers. Sum of first n consecutive odd numbers வந்துட்டு will give us a perfect square number. Okay, இங்க ஒரு perfect square number கொடுக்கும். First n consecutive odd numbers என்னது? 1 plus 3. இதான் first ரெண்டு consecutive. என்ன வருது? 4. So first two numbers add பண்ணீங்கன்னா you get 2 square. First two consecutive odd numbers. First three consecutive odd numbers add பண்ணீங்கன்னா you will get 3 square. First 4 consecutive odd numbers add பண்ணீங்கன்னா you will get 4 square. அந்த மாதிரி இப்ப 7 square அப்படின்னு வச்சுக்கோங்களேன். First 7 consecutive odd numbers 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus 11 plus 13. So 1, 2, 3, 4, 5, 6, 7. These are the first 7 consecutive odd numbers, right? So இதோட answer என்னவா இருக்கும்னா 49. So this is the third property. Okay வா? Next, fourth property அப்படிங்கிறது என்னன்னா ஒரு perfect square number அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டு பக்கத்துல இருக்கிற numbers add பண்ணா when we add two consecutive numbers we get when we add two consecutive numbers we get a perfect square number. இப்போ for example 24ஐயும் நான் 25ஐயும் நான் add பண்றேன்னா எனக்கு 49 வரும். 49ங்கிறது ஒரு perfect square number-ஆ? 24ம் 25ம் பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸா? பட் எனக்கு இப்ப 49 அப்படிங்கிறது 24ஐயும் 25ஐயும் ஆட் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் we have a formula. ஃபர்ஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு n square minus 1 by 2. செகண்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு n square plus 1 by 2. இதுல n அப்படிங்கிறது என்னதுன்னா okay this one. This is n. இப்போ for example என்ன நம்பர் இருக்குல்ல 9 ஸ்கொயர்ங்கிறது என்னது 81, ரைட்? சோ இது எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா கிடைக்கும் அப்படிங்கறத எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? 9 square minus 1 that is 81 minus 1 by 2. What is that? 40. So 40 is the first number. ஏதாவது ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்பர்னா அதுக்கு அடுத்த நம்பர் இஸ் 40 plus 41 that is 81. அதே மாதிரி இப்ப 13 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும்னா 13 square minus 1 by 2. So 169 minus 1 என்னது? 168 by 2 that is equal to 84. So 84 is the first number. அப்ப 84 plus 85 will give you the perfect square number or the two consecutive numbers or this one. This is also an important property. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 mark question எல்லாம் கேட்பாங்க. ஃபார்முலாவை நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு n square minus 1 by 2 இல்ல n அப்படிங்கிறது this one. ஓகே, எதோட ஹோல் ஸ்கொயர்னு போடுறீங்களோ அதுதான். சோ இது ஒரு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, சோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இப்போ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ என்ன சொல்லலாம், 16 into 18 இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்றீங்கன்னா இதுக்கு மிடில்ல இருக்கிற நம்பர் என்னது? 30 square minus 1 போட்டீங்கன்னா you will get the answer. 30 squareங்கிறது என்னது? 3 square is 9. ஒரு 0 வந்து 2 0 ஆடும். 900 minus 1 is 899 will be the answer. அந்த மாதிரி 16 into 18 17 square minus 1 will be the answer. 46 into 48 அப்படின்னா 47 square minus 1 will be the answer.
13 into 15 அப்படின்னா 14 square minus 1. So this is the fifth property. When we have to multiply two consecutive odd or even numbers, the middle number உடைய square minus 1. Okay. So these are all the properties. So இது எல்லாமே ரொம்ப ரொம்ப important. 1 mark or 2 mark questions எதுல வேணாலும் இந்த மாதிரி numbers கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கும். Okay. Okay, fine. Sorry. Next concept என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா just a minute. Okay, so the next concept அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு நம்பருடைய ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ வந்து என்ன சொல்லலாம், ஓகே, ஒரு நம்பருடைய ஸ்கொயர்ல இப்போ 45 ஸ்கொயர், ஒரு நம்பர் வந்து 5ல எண்ட் ஆகுதுன்னா அதோட ஸ்கொயரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5ஓட ஸ்கொயர் என்னது 25. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன இருக்கு 4. 4 உடைய அடுத்த நம்பர் என்னது 5. So 4 into 5 is 2025 will be the answer. நம்பர் 5ல எண்ட் ஆகுதுன்னா அதோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 5 ஸ்கொயர் இஸ் 25. 7 அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது 7. 7 உடைய அடுத்த நம்பர் என்னது 56. So 5625 is the answer. So this is one of the property. இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு நம்பர்ஸ், இப்ப 32 ஸ்கொயர் உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, சரி 32 ஸ்கொயர்னா என்னது 32 into 32 இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா we have a method. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா 30 plus 2 the whole square அப்படின்னு சொல்லிக்கலாம். That is nothing but 30 plus 2 into 30 plus 2, right? So எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், 30 into this 30 plus 2. இதை நீங்க உங்களோட லைக் எப்படி சொல்றது, இந்த 30யே இதுல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 2ஐயும் இதுல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். So 30 into 32 plus 2 into 32 இந்த மாதிரி ஈஸியாவும் பண்ணணும். So 32 into 3 அப்படிங்கிறது என்னவா வரும் உங்களுக்கு, எஸ் 32 into 3 is 96 வரும். So 960. 32 into 2 is 64. So 960 plus 64 அப்படிங்கிறது உங்களுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் what is 960 plus 64? 960 plus 64 அப்படிங்கிறது என்னது, 960 plus 64 is 1024. So this is the answer. இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 30 plus 2 the whole square, 30 plus 2 into 30 plus 2. இந்த 30யே இதோட மல்டிப்ளை பண்ணணும் and இந்த 2ஐயும் இதோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி we will find out the answer for 32 square. So to find the square of a number அப்படிங்கிறது இவ்வளவு. Next concept எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்னதுன்னா, it's the inverse operation of squaring. It's the inverse operation of squaring அப்படின்னு சொல்லுவோம். inverse operation of squaring அப்படின்னா, 4 square அப்படிங்கிறது என்னது 16, right? அதே இது இந்த 16 உடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னா we represent it using this symbol. Okay, இந்த 16 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டாங்கன்னா you will write this 4. 5 square is equal to 25. அதே மாதிரி இந்த 25 உடைய ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 5. It's as simple as that. So this is called a square root. Okay வா, fine. இந்த ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு we have 3 methods. Prime factorization அப்படிங்கிற மெத்தட், repeated subtraction அப்படிங்கிற மெத்தட், repeated subtraction, prime factorization and long division இப்படின்னு 3 மெத்தட்ஸ். ஃபைன். ஸோ 3 மெத்தட் என்னங்கிறது குவிக்கா பார்த்துடலாம். repeated subtraction. ஸோ repeated subtraction அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன, find it using repeated subtraction அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஸ்கொயர் நம்பருடைய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, sum of first n consecutive odd numbers will give you a perfect square number அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதேதான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்டெப் நம்பர் போட்டுக்கணும். 25 இதுல எழுதிக்கோங்க. 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 1, 3, 5 அந்த மாதிரி கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். 24,
அடுத்த ஸ்டெப்ல இந்த 24 எழுதிக்கணும். 1க்கு அடுத்த கான்செக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்னது 3. So 21. Next 21 minus அடுத்த கான்செக்யூட்டிவ் நம்பர் is 5. So 16. Next 16 minus அடுத்த consecutive odd number is 7. அடுத்தது வந்து 11 minus 16 minus 7 is what? 9, right? So 9 minus 9 is equal to 0. So எந்த ஸ்டெப்ல 0 வருதோ that is its square root. So 25 ஓட square root என்னதுன்னா, so this is called as repeated subtraction. நீங்க ஒரு perfect square number இல்லாம வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜீரோல எண்டே ஆகாது. So you can tell it's not a perfect square number. ஆர் இது அந்த மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 என்னன்னு கேட்கறாங்க, யூசிங் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இதே மாதிரி 1, 3, 5, 7, 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீரோ வராம நெகட்டிவ் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். So you can tell this is not a perfect square number. அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? So this is a repeated subtraction and this is applicable only for very small numbers. Okay. Next method எடுத்துக்கிட்டீங்கன்னா it's prime factorization. So prime factorization அப்படிங்கிறது என்னது? prime factorization அப்படின்னா ஒரு நம்பருடைய prime factors எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 64 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன யூசிங் prime factorization அப்படின்னு சொல்றாங்கன்னா 64/2, அதாவது prime factors கண்டுபிடிக்கணும். You know this அப்படின்னு நினைக்கிறேன். So இதோடைய prime factors வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா root of 64 is equal to 2 into 2 into or else எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். இல்லைன்னா 2 how many times occur ஆகுது? 1, 2, 3, 4, 5, 6 times occur ஆகுது. இப்படியும் எழுதலாம். or 2 power 6 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? எழுதிட்டு இதுல 2 times occur ஆகுறது எல்லாமே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 1 time தான் occur ஆகும். So 2 into 2 into 2 வரும். or else இந்த 2 power 6 by 2 போடணும். அவ்வளவுதான். ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது by 2. that is nothing but 2 cube. So எப்படி போட்டாலும் ஆன்சர் will be 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா the number occur twice. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது it will occur 1. இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் சிம்பிள போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? because this is a square root. அதே மாதிரி or else இந்த 2 power 6 ன்னு எழுதிருக்கீங்கன்னா that one divided by 2. So 2 cube will be the answer. So this is the prime factorization அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் எல்லாமே வர கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் 378 a perfect square number அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். when a number ends in 8 it's not a perfect square number அப்படின்னு சொல்லிடலாம். இதை விட்டுட்டு இப்போ 464 is it a perfect square number or not அப்படின்னு சொல்லி உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இது perfect square number அப்படின்னு கேக்குறாங்கன்னா 464/2 அப்படின்னு போட்டுட்டோம். நம்ம 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 232. திரும்பி 2 ஆல பண்ணோம்னா 116 வரும். திரும்பி 2 ஆல டிவைட் பண்றோம்னா 58 வரும். திரும்பி 2 ஆல டிவைட் பண்றோம்னா நமக்கு 29 அப்படின்னு வரும். 29 itself perfect. அதுவே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் prime number தான். So square root of 464 is equal to square root of 2 into 2 into 2 into 2 into 29. இந்த நம்பர் 2 times occur ஆகுது. இந்த நம்பரும் 2 times occur ஆகுது. பட் இந்த நம்பர் ஒரே ஒரு டைம் தான் occur ஆகுது. So ஸ்கொயர் ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னா எல்லா நம்பருமே 2 times occur ஆயிருக்கணும். All numbers should occur in pair. If it is not occurring in pair, that number is not a perfect square number. So நீங்க என்ன சொல்லிக்கலாம்னா 29 does not have a pair. So this does not have a pair. ஓகேங்களா? does not have a pair. So 464 is not a perfect square number அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? சோ இதுதான் வந்து prime factorization. சோ இந்த prime factorizationோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப நம்ம லாஸ்டா பார்த்தோம்ல 464, இதை வச்சு is 464 a perfect square number அப்படின்னு கேட்பாங்க.
பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டோன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல பிரைம் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சு பேரா இல்லைன்னா இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லிடுவீங்க. இப்படி கொடுத்துட்டு இஃப் நாட் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இல்லைன்னா by what number you should multiply, what number it should be multiplied to get a perfect square number. By what number it should be multiplied to get a perfect square number அப்படின்னு கேட்பாங்க. multiplied அப்படின்னு கேட்பாங்க. or by what number it should be divided அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் multiplied or divided அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு to get a perfect square number அப்படின்னு கேட்டாலே you should use only prime factorization method. So 464 அப்படிங்கிறது prime நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ரைட். 2 power 4 into 29 வந்திருந்தது. So 29 பேர்ல இல்ல. So it's not a perfect square. perfect square நம்பரை மாத்தணும்னா என்ன பண்ணணும், இது ஒரே ஒரு டைம் அக்கர் ஆயிருக்குன்னா இன்னொரு டைம் இத மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆயிடுமா. So it should be multiplied with 29 to get a perfect square number. அதே மாதிரி எந்த நம்பரால டிவைட் பண்ணணும்னு கேட்டாலும் இந்த நம்பரை ரிமூவ் பண்ணிடணும். So it should be divided by 29 to get a perfect square number. அவ்வளவுதான். ஓகேங்களா. So இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சம்ஸ் multiplied or divided அப்படின்னு கேட்பாங்க. So எந்த நம்பர் பேரா இல்லையோ அந்தந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். டிவைட் பண்ணணும்னா we should remove that number. அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகேவா. ஃபைன். அண்ட் லாஸ்ட் மெத்தட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறது தான் வந்துட்டு என்னதுன்னா லாங் டிவிஷன் மெத்தட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு சில விஷயம் தெரியணும். அதாவது ஒரு நம்பர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னா அதுல ஸ்கொயர் ரூட்ல எவ்வளவு டிஜிட்ஸ் வரணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. இஃப் இட்ஸ் an ஈவன் நம்பர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதுல 4 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. சோ தட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் n by 2. So 4 by 2ங்கிறது என்னது 2. சோ இதோட ஸ்கொயர் ரூட்ல யூ வில் பி ஹேவிங் 2 டிஜிட்ஸ். அதுதான் மீனிங். இதே ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரேண்டமா நானே ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதோட ஸ்கொயர் ரூட்ல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னு தெரியணும்னா n plus 1 by 2. 5 digits இருக்கா. 5 plus 1 என்னது 6 by 2, that is 3. So இதுல டோட்டலா 3 digits இருக்கும். So இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈவன்னா n by 2, ஆட் அப்படின்னா n plus 1 by 2. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சாதான் லாங் டிவிஷன் மெத்தடே நம்ம பண்ண முடியும். இப்ப 1024 அப்படின்னு இருக்குன்னா 4 digits இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட்ல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கும், 2 digits இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா 2 டிஜிட்ஸா எடுத்து இந்த 2 டிஜிட்ஸ்க்கு ஒரு பார் போட்டுக்கணும். இன்னொரு அதாவது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரணும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்க்கு ஒரு பார் போட்டுக்கோங்க, இன்னொரு பார் போட்டுக்கோங்க. டோட்டலா 2 டிஜிட்ஸ் இருக்கணுமா. சோ 2 பார் கண்டிப்பா இருக்கணும். அந்த பார் எப்படி போடணும்னா ரைட் சைட்ல இருந்து ரெண்டு டிஜிட்டுக்கு ஒரு பார் போட்டுக்கணும். தட் இஸ் த கான்செப்ட். இப்ப இந்த 15126 அப்படின்னு இருக்குன்னா டோட்டலா 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா. சோ இது ரெண்டுக்கு ஒரு பார், இது ரெண்டுக்கு ஒரு பார், இதுக்கு ஒரு பார், இந்த மாதிரி பார் போட்டுக்கணும். ஓகே. அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்க்கு நான் பார் போட்டுக்கேன். சோ 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த 10 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கணும். இல்லையா. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது 9. அதை நான் 3 into 3 எழுதலாமா. சோ இந்த இடத்துல 3 into 3 9 அப்படின்னு போட்டுக்கணும். 10 minus 9 is 1. அடுத்தது இந்த 24 கீழே கொண்டு வாங்க. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா இந்த நம்பருடைய டபுள் 3 into 2 என்னது 6. அதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டுருங்க. எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு யூனிட்ஸ் டிஜிட் 4ல முடியும். ஒன்னு 2 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 4ல முடியும், 8 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 4ல முடியும். So 62 into 2 பண்ணீங்கன்னா 4 6 2s are 124. So இங்க 2, இங்கேயும் ஒரு 2 போட்டு 62 into 2 is 124. 0 ரிமைண்டர் 0 வந்துருச்சுனால இட்ஸ் a perfect square number. So 1024 உடைய ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 32. It's as simple as that. This is the long division method. ஓகேங்களா. கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா யூஸ் த லாங் டிவிஷன் மெத்தட். ஓகே. சோ இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா
Is 1000 a perfect square number? By what number it should be subtracted? By what number it should be subtracted to get a perfect square number? Should be subtracted to get a perfect square number அப்படின்னு கேட்பாங்க. Or else by what number it should be added to get a perfect square number அப்படின்னு கேட்கறாங்கனாலே நம்ம subtracted or added to get a perfect square number அப்படின்னு கேட்டாங்கனாலே we should use long division method. Okay, so long division method இது என்ன பண்ணுவோம்னா 1000ங்கிறது perfect square numberன்னு கேட்டிருக்காங்க. So how many digits are there? 4 digits. அப்போ ஸ்கொயர் ரூட்ல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கும்? 4 by 2 digits இருக்கும். So ரைட் சைட்ல இருந்து 2 நம்பர்ஸா எடுத்து நான் போட்டுக்கிறேன். 3 square is 9. 100. Next 3 into 2 is 6. So எந்த நம்பரால இப்ப 62 into 2 போட்டாலே எனக்கு என்ன வருது? 124 வந்துருது. அப்ப 61 into 1 is 61, right? இங்க 1 இங்க 1 போட்டுக்கிறேன். 61 போட்டுக்கிறேன். What is the remainder? Remainder is 39. So என்ன remainder வருதோ இந்த 1000 அந்த நம்பரால when we subtract we get a perfect square number. So 1000 minus 39 அப்படிங்கிறது என்னது? 1000 minus 39 is 961 வரும். So அப்ப இந்த 961 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா it's a perfect square number. ஓகேங்களா? So எந்த நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணணும்னு கேக்குறாங்கன்னா அதுல என்ன ரிமைண்டர் வருதோ அதால சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get a perfect square number. இப்ப எந்த நம்பரால ஆட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க கோஷியன்ட் வந்து 31 இருக்கா? இதோடைய அடுத்த நம்பருடைய ஸ்கொயரை நீங்க கண்டுபிடிக்கணும். 32 ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1024 வரும். இந்த 1024 வருது இல்லையா? சோ இந்த 1000ல இருந்து நான் 24 ஆட் பண்ணேன்னா I will get a perfect square. That's it. ஓகேங்களா? So this is the concept. So ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டுட்டு எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணணும், எந்த நம்பரால டிவைட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா we should use prime factorization. ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டுட்டு எந்த நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணணும், எந்த நம்பரால ஆட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா you should use long division method. Subtract அப்படின்னா the remainder, add அப்படின்னா quotient உடைய அடுத்த நம்பருடைய ஸ்கொயர் எடுத்துட்டு இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவோ by that number it should be added. ஓகேங்களா? So this is the concept and with this உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் let me move on to the exponents and powers. or 1 minute quick break எடுத்துக்கலாம். quickly I'll wind it off. Okay. Okay, so the next concept is exponents and powers. அதான் நம்ம பார்க்க போறோம். It's a very very easy chapter. Okay, so exponents and powers பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா the laws of exponents தெரிஞ்சிருக்கணும். அதாவது a power m into a power n is equal to a power m plus n. பேஸ் ரெண்டும் சேமா இருந்து பவர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குன்னா when it is separated by multiplication we can add it. a power m by a power n இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா பேஸ் சேம் மார்க்கு. மல்டிப்ளிகேஷன்னா ஆட் பண்ணணும், டிவிஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பவர் ஆஃப் பவர். பவர் ஆஃப் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா a power m power n is equal to a power m into n. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன சொல்லலாம், a power m into b power m. அதாவது பவர் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பவர் சேமா இருக்கு அப்படின்னா நம்ம பேஸ மல்டிப்ளை பண்ணிட்டு பவரை 1 டைம் எழுதிடும். அதே மாதிரி a power m by b power m அப்படின்னு இருக்குன்னா a by b பண்ணிட்டு பவரை அப்படியே எழுதிக்கணும். this வந்து பவர் சேமா இருக்கிறதுக்கான law of exponent. and anything power 0 is 1. okay, and anything power 1 is the space. so இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சது. so இந்த இயர் நீங்க நியூவா படிக்கிறது என்னதுன்னா negative exponent when you have a negative power. அதாவது இப்ப a power minus n அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பவர் இருக்குன்னா அதை நீங்க பாசிட்டிவ் பவரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா பேஸ் உடைய ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். that is 1 by a power n. அவ்வளவுதான்.
இப்ப இது a by b பவர் மைனஸ் n அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் என்ன பிளஸ் என்ன மாத்திக்கோங்க. a by b become b by a. That's it. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா minus 7 by 3 square என்ன, or minus 7 by 3 power minus 2 பாசிட்டிவ் எக்ஸ்போனண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பவரை பாசிட்டிவா மாத்திக்கோங்க. minus 7 by 3 உடைய ரெசிப்ரோக்கல் என்னது, minus 3 by 7. So this is the answer. வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா minus 3 square by 7 square. So 9 by 49 is the answer. ஓகேங்களா? So இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். So this is the answer for minus 7 by 3 power minus 2. Okay. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா minus 7 by 5 power minus 2 into 4 by 7 power minus 1. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரா மாத்தணும்னா என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ் பவர். நெக்ஸ்ட் இதோடைய ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ் பவர் அப்படின்னு மாத்திக்கணும். நெக்ஸ்ட் minus 5 square, minus 5 square என்னது 25 by 7 square என்னது 49 into 7 by 4. So இதுவும் கேன்சல் ஆயிடும். So 25 by 28 will be the answer. இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது what is the multiplicative inverse of, multiplicative inverseங்கிறது எங்க படிச்சோம், நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ல படிச்சோம். multiplicative inverseனா என்னதுன்னா ரெசிப்ரோக்கல், அவ்வளவுதான். What is the multiplicative inverse of 0.5 அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0.5 நான் எப்படி எழுதலாம், 0.5 is equal to, I can write it as 5 by 10 or 1 by 2 எழுதலாமா சிம்பிளிஃபை பண்ணா. So first 0.5 is nothing but 1 by 2. So இதோடைய ரெசிப்ரோக்கலை கேக்குறாங்க, that is nothing but 2 is the answer. இந்த மாதிரி. Okay. And multiplicative inverse of 5 by 7 power minus 2 அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. So first இந்த நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரா மாத்திடுங்க. So 7 by 5 square அப்படின்னு மாறிடும். This is actually nothing but they both are same. They are not different. ஓகேங்களா? இப்போ இதோடைய ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 5 by 7 square ஆயிடும். This is actually the multiplicative inverse of this. So இந்த மாதிரி multiplicative inverse base பண்ணி questions, and you have so much of questions. So concept அப்படிங்கிறது இவ்வளவு. Next and the last concept அப்படின்னா expressing very small numbers or very large numbers in exponential format. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 5 6 7 000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படி எழுதலாம்னா 5.67, அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 5 டிஜிட்ஸ் இருக்கா, சோ இன்டு 10 power 5, அவ்வளவுதான். அந்த மாதிரி எழுதிடணும். இப்ப வந்துட்டு 4 8 7 6 000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னதுன்னா டெசிமல் பாயிண்ட் முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் இருக்கணும், ஜீரோஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. So into 10 power 6. This is for bigger numbers. If it's a smaller number 0 0 3 8 7 2 இப்படின்னு இருக்குன்னா இதுல என்ன பண்ணணும்னா இதுவும் அதேதான் 3.872 எழுதிக்கோங்க. எழுதிட்டு சோ இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க. நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, 4 நம்பர்ஸ் இருக்கு. சோ into 10 to the power of minus 4 போட்டுருங்க. Since it's a very very smaller number 0.0000 na, they are very very smaller numbers. So you should put a negative power here. 0.0123 அப்படின்னா I should write it as 1.23 into இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு, 2. So into 10 to the power of minus 2. ஓகேங்களா? So this is the basics. And இது வந்து like vice versa ஆவும் கேட்பாங்க. இப்போ 4.3 into 10 to the power of 4 இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க, நம்பர்ஸா எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. and write in usual form அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதோட மீனிங் என்னதுன்னா அந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா 4 டிஜிட்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி I have 1 digit. So 2 3 4. So 43
2, 3, 4க்கு நம்பர்ஸ் இல்லைன்னா we should put it as 0. 5.67 into 10 cube அப்படின்னா டோட்டலா டெசிமல் பாயிண்ட் அப்புறமா 3 digits 1, 2, 3 தேர்டுக்கு டிஜிட் இல்லையா we should put it as 0. It's as simple as that. இதே இது லைக் எப்படி சொல்லலாம் 4.72 into 10 to the power of -3 வச்சுக்கோங்க. இங்க மைனஸ்ல வருது அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறதுல 3 digits வரணும். That means இங்க ஆல்ரெடி 1 digit இருக்கு, இன்னும் 2 digit வரணும். So 0 point, the decimal point should shift to the left. 0.00472 is the answer. 567.23 into 10 to the power of -5 னா இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி 5 digit இருக்கணும். So 1, 2, 3, 4, 5. So இங்க 2 zeros போட்டுட்டு இந்த டெசிமல் பாயிண்ட் இங்க ஷிஃப்ட் பண்ணிடணும். 0.0056723 is the answer. ஓகேங்களா? So these are all the concepts. So almost நான் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணி கொடுத்துட்டு இதை பேஸ் பண்ணி you will get the sums. and இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? So fine, with this I am winding up the session. and உங்களுக்கு நம்மளோட மேத்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த மேபி உங்களோட PT1 எக்ஸாம் முடிஞ்சோடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகே, கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராகவே நம்ம கிளாஸஸ் இருக்கும், அது பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இஃப் யூ வாண்ட் யூ கேன் மெசேஜ் அண்ட் ஆஸ்க் மீ. ஓகே, பட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். So if you want enroll at the earliest, because already in the 3 chapters நம்ம கிளாஸ்ல எல்லாம் முடிச்சாச்சு, want enroll at the earliest. Okay, so with this I'm winding up the session. Any doubts chat sectionல கேளுங்க, நான் செக் பண்ணிட்டு கண்டிப்பாவே உங்களுக்கு நான் இதுல ரிப்ளை பண்றேன், வாட்ஸ்அப் குரூப்ல ரிப்ளை பண்றேன். ஓகே, அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மெசேஜா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.